ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்வின் செட்ஸ் லாக். புறா வளர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த புறா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 100% தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே அரைகுறை தான், சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு 100% எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு யாருமே மாறு தட்டிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே அரைகுறை தான். ஏன்டா இப்போ இதை சொல்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா புறாக்கு வர அம்ம நோய் தான். அதாவது ப்ரீடிங் டைமில் புறாக்கு வர அம்ம நோய். இந்த அம்ம நோயை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரு சில பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வெப்பத்தில் தான் இந்த மாதிரி வருது, நைட்டில் தண்ணி அடிங்க, ஒரு சிரிஞ்சி தண்ணி அடிங்க சரியாயிடும், அது குளிர்ச்சி ஆச்சுன்னா அம்ம நோய் வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சூடு கட்டின்றது வேற, கொசு கடின்றது வேற. சரி, ஒருத்தர் சொன்னார் அப்படின்றதுக்காக நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அது எப்படின்னா, நாங்களும் டெய்லி நைட்டில் 20 ml சிரிஞ்சி அடித்தோம். ஆனால் அந்த புறாங்களுக்கெல்லாம் நிறைய அம்மா வந்திருந்தது. சரி, நாங்கள் வீடியோ எடுக்கலை, அதெல்லாம் இருந்தாலும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். முடிஞ்சால் ஷார்ட்ஸ் வீடியோவில் வேணால் நான் அதை அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அம்ம நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ப்ரீடிங் கேஜ் ஃபுல்லாக கொசுவலை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது. அதாவது ஒரு 80 to 90% எந்த பாதிப்புமே வராது. அந்த பேலன்ஸ் 10% என்னன்னு கேட்டிங்கன்னா, புறாவில் இருக்கிற அந்த பேன் மூலியமாக ஒரு சில விஷயங்கள் வரலாம். அதாவது புறா மேலே இருக்கிற அந்த மூலியமாக ஒரு சில விஷயங்கள் வரலாம். இப்போ என்னோட ப்ரீடிங் கேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும். எல்லாமே பெரிய வலை தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இதில் கீழே இருக்கிற 3 ரேக்கில் கொசு பயங்கரமாக கடிக்குது. அதனால் புறாங்கள்லாம் அம்மையில் அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி மேலே இருக்கிற 4th ரேக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு புறாங்களுக்கு அம்மா வரல. அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு கொசுவலை போட்ட ஒரு உட்டன் கேஜ் ஒன்று இருக்குது. இப்போ நான் அதில் சாதா புறாங்க ப்ரீட் பண்ணியிருக்கேன். என்னை ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புறாவுக்கு கூட அம்மான்றதே வரல. அது எல்லா சிக்ஸுமே ஹெல்த்தியாக வந்தது, சாதா புறாங்க. இத்தனைக்கும் அந்த கேஜ் ஃபுல்லாக சூரியன் உதிக்கிறதுல இருந்து மறைக்கிற வரைக்கும் அந்த சூரியனோட இது படுற அளவுக்கு வெயிலில் தான் இருக்குது. ஸோ சூட்டுனால கூட அந்த சாதா புறாவோட வெடிங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் வரல. அதில் ஓமூர் புறாவும் முட்டை மாற்றி வச்சுருக்கேன். அந்த ஓமூர் புறாவுக்கும் எந்த ஒரு அம்மை நோயால் எந்த ஒரு அஃபெக்ட்டுமே ஆகலை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ப்ரீடிங் கேஜுக்கு நீங்கள் ஃபுல்லாக இந்த கொசு நெட்டு போட்டு பாருங்கள். அதை போட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணி பாருங்கள். ஓப்பனாக ஒரு ப்ரீடிங் வச்சு பாருங்கள். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இப்போது ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நைட்டில் 20 ml சிரிஞ்சு அடிங்க, சிரிஞ்சில் தண்ணி எடுத்து அடிங்க, நோயே வராது, அம்மன்ற ஒரு இதுவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புறாவோட சூட்டில் தான் அந்த மாதிரி வருதுன்னு. புறாக்கு அந்த சூட்டுனால வர அந்த ஒரு பிம்பிள் மாதிரி வரும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பிரிச்சுட்டா கூட உள்ளே அது சதையாகவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அது கெட்டியாக இருக்கும் அது. அதே மாதிரி கொசு கடியில் வர எதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்கும்போது உள்ளே அப்படியே ஒரு மஞ்சள் கலரில் நம்ம பிம்பிள்ஸு அமுக்குனா எப்படி வரும் உள்ள சீவு மாதிரி, அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். அது உள்ளுக்குள்ளே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த வைரஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த சிக்ஸ் எல்லாமே நான் இந்த ஓப்பன் கேஜில் தான் எடுத்தது. இதுக்கு எல்லாமே அம்மா சரியான புறாங்க. இது வாய்க்கிட்ட கண்ணுக்கிட்ட எல்லாமே மோஷன் போகிற இடத்துல எல்லாமே. அதே இதுலேயே ஒரு 2 ப்ளூ இருக்கும். அந்த 2 ப்ளூ நான் இந்த கொசுவலை கேஜில் எடுத்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அம்மையாக இருக்காது. அதான் நான் சொன்னேன்ல, ஒரு 80 to 90% அம்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொசுவலை போட்டதால் புறாங்களுக்கு அம்மா வரல. உங்கள் கேஜில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யார் பேச்சையும் கேட்டு அந்த மெடிசன் இந்த மெடிசன் புறாவுக்கு போட்டு புறாவை அழிக்க தேவையில்ல. ஏன்னா இப்போ எல்லாமே நிறைய பேர் கருவுக்கு மருந்து கேட்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட புறாக்கு 5 வயசு தான் ஆகுது, என்னோட புறாக்கு 4 வயசு தான் ஆகுது, 3 வயசு தான் ஆகுது, புறா முட்டையை வைக்க மாட்டேங்குது, முட்டை கருவே ஏற மாட்டேங்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி நம்ம விடையிலேருந்தே மெடிசன் கொடுக்கறதால தான் இந்த எஃபெக்ட் எல்லாம் வருது. அந்த மாதிரி புறாங்களுக்கு கருவுக்கு மெடிசன் கொடுத்தாலும் அது எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போகுது. முட்டை வைக்கிற தன்மையாக போயிடுது புறாங்களுக்கு. ஸோ நீங்கள் விடையிலேருந்தே புறாக்கு மெடிசன் கொடுத்து பழகாதீங்க. அப்படியும் புறாக்கு அம்மா வந்துச்சுன்னா 15 நாளைக்கு அப்புறமா இருக்கிற சிக்ஸை என்ன பண்ணுறீங்கன்னா,
மஞ்சள், அதுக்கப்புறம் லெமன், ஆஃப் லெமனு, சோடா மாவு, இது போட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் புறாவை வந்து முக்கி எடுத்துட்டு ஃபுல்லாக நனைச்சி முக்கி எடுத்துட்டு புறாவை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி வெளியில் வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து அது அப்பா அம்மா கிட்ட விட்டுருங்க. அதே மாதிரி அம்மா வந்த இடத்துல மேலே இருக்கிற அந்த தோலை பிடிச்சிட்டு அந்த இடத்துல பொட்டு வைக்கிற மாதிரி இந்த சோடா மாவு, ஆப்ப சோடா மாவை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அம்மையை வந்துட்டு 2 நாள்லயே கொட்டிடும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு அம்மைக்குன்னு சொல்லிட்டு கண்ட மெடிசன் எல்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்குறதே வேஸ்ட்டு. நீங்கள் மஞ்சளில் வந்துட்டு சோடா மாவு கலந்தும் கொடுக்கலாம். மஞ்சள், சோடா மாவு, லெமனு இந்த 3த்தையுமே கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணியில் இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் புறாவை முக்கி எடுத்துட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கூட வந்து அந்த கொசு கடின்றது வராது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்ட மெடிசன் கொடுத்துட்டு புறாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்காக தான் சொன்னேன் நான் முன்னாடியே, ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் வந்து ஃபுல்லாக அம்மைக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் போடுங்க, இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க, அந்த மெடிசன் போடுங்க, இந்த மெடிசன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம புறாவை சேஃபாக வச்சுக்கிட்டோன்னா ஹெல்த்தியாக நம்ம ரேஸ் பண்ணிட்டு போகலாம். எந்த ஒரு மெடிசனுமே புறாவுக்கு வச்சு நம்ம சிக்கிலேருந்து வளர்க்காம ஹெல்த்தியாக வந்துட்டு புறாவை ரேஸ் பண்ணிட்டு போகலாம். அதனால் அம்மைக்காக சொல்லிட்டு புறாவை வந்துட்டு நீங்கள் எந்த மெடிசனுமே கொடுக்காதீங்க. இப்போது நான் சொன்ன இந்த இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் அதிகமாக வீடியோ போடுறதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.